வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஃபேஷன் மதுரை. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃப்ராக்கோட பேக் நெக் வந்து நெட்டு வச்சு தச்சுட்டு ஆரி எப்படி போட போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு பாருங்கள், நான் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து மார்க் பண்ண இடத்துல நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதாவது ஏற்கனவே மார்க் பண்ணதுக்கு பக்கத்தில் பாந்தளவு இருக்கிற மாதிரி நான் இப்போ வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மார்க் பண்ண வழியாகவே கட் பண்ணிக்கிடுவோம். நான் வந்து இதோட தையல் வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கேன். இது வந்து நம்ம இப்போ நெட் கிளாத்தை வந்து எப்படி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பாருங்கள், நடுவில் வந்து லைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக அதை நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வரைஞ்ச பக்கமே வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். அதுக்கு தான் இப்போ ஃபுல்லாக வந்து லைட்டாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு இடத்துல வந்து நீங்கள் லைட்டாக கொதவு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்பும்போது உங்களுக்கு வந்து துணியெல்லாம் வந்து நம்ம விரிஞ்சு கொடுத்து நம்ம கரெக்டாக வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம லேசாக வந்து கொதவு போடுறது. இப்போ பாருங்கள், பின்னாடி திருப்பிட்டு நல்லா வந்து நீவி விட்டுக்கோங்க. நல்லா நகத்தை வச்சு லைட்டாக வந்து நல்லா நீவி விட்டுக்கோங்க. அதுவும் சார்ஃப் வந்து அந்த சதுரமாக வருது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல நல்லா சார்ஃப் துணியை நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நல்லா அந்த அப்படி ஃபுல்லாக வந்து எடுத்துட்டு நல்லா தைக்கிற மாதிரி நல்லா வச்சு நீவி விட்டுட்டிங்கன்னா அப்படியே நின்றுக்கிறோம். நம்ம தைக்கும்போது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நல்லா அந்த மூலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து விட்டுட்டு தேய்ச்சி விட்டேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு நம்ம பின்னாடி திருப்பி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு முனி தையலை வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ வந்து பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா வந்து ஸ்டிச்சிங் வீடியோ, கட்டிங் வீடியோலாம் போட்டிருக்கேன், தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்ஸும் தான் நான் அடுத்தடுத்து வந்து டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போடுறதுக்கு நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து முனி அடியை வந்து அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ கழுத்து வந்து நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து நெட் கிளாத்தை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு பாந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக தையலை போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கழுத்து வந்து நம்ம உள்ளுக்க வரைஞ்சிருக்க பகுதி வந்து நமக்கு உள்ளுக்க போயிடுச்சு பார்த்திங்களா. அதனால் தைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதாவது வந்து அகலம் உயரம் இதுக்கெல்லாம் வந்து லைட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அடுத்து வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நிறைய வந்து இப்போ நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுமாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது வீடியோ தேவை அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த வீடியோ போடுங்க, எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல புரியலை அப்படின்னாலும் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து போடுற வீடியோவில் நான் அதனோட எக்ஸ்பிளைன் போடுவேன். இப்போ பாருங்கள், நல்லா வரைஞ்சி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து வெளியில் தெரியணும் பார்த்திங்களா. மேலே வந்து கழுத்து வரும், சின்ன கழுத்தாக. அதனால் வந்து ஒரு தடவை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நானே வந்து ஆரி போடுறதுனால இந்த மாதிரி வந்து நான் போடுறேன். நீங்கள் வந்து வெளியில் கொடுத்து வாங்கினா வந்து இது அந்த அளவுக்கு வந்து சாத்தியம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி தைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஏன்னா நான் ஒரு ஃப்ராக் வந்து ஏற்கனவே ஒரு ரோஸ் கலர் ஃப்ராக் இதுக்கு முன்னாடி தைச்சது வந்து நான் இன்னும் வீடியோ அப்லோடு பண்ணலை. அதை எடிட் பண்ணுற கொஞ்சம் டைம் இழுக்குது. எனக்கு ஆர்டர் அடுத்தடுத்து இருக்கிறதுனால நான் வந்து எடிட் பண்ண முடியலை, வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த கழுத்தை நான் ஒரு எக்ஸ்பிளைன் காமிக்கணுன்றக்காக நான் இதை மட்டும் தனியாக வந்து உங்களுக்கு எடுத்து போடுறேன். இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு பாந்தளவு இருக்கிற மாதிரி அடித்து எடுத்துக்கிடுவோம். நல்லா நீட்டாக வந்து சுருக்கம்லாம் இல்லாமல் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஃபினிஷிங் கொடுத்தா தான் நம்ம வந்து தையக்கூலியுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாங்க முடியும். ரெண்டாவது வந்து உருப்படி வந்து பார்த்த உடனே நீட்டாக ஃபினிஷிங்காக தெரிஞ்சால் தான் வந்து நம்மளோட தையலே வந்து நல்லா இருக்குது அப்படின்றதே தெரியும். நீங்கள் வந்து எப்படி தைச்சிருக்கீங்க அப்படின்றத விட நீங்கள் அதாவது என்ன அளவுக்கு தைச்சிருக்கீங்க அப்படின்றத விட நீங்கள் தையலை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்மளோட ஃபினிஷிங்கை, நம்மளோட ஸ்டிச்சிங் வந்து எப்படி இருக்குன்னு. இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி வந்து இப்போ அந்தளவு தையல் போட்டு எடுத்துக்கிடுவோம். இந்த வளைவுலெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மிஷினை வந்து லைட்டாக நிப்பாட்டிட்டு அந்த ஊசி வந்து நம்ம துணியில் இருக்கும்போது நீங்கள் துணியை திருப்புங்க. அந்த மாதிரி திருப்பும்போது தான் வளைவுலாம் உங்களுக்கு கரெக்டான வளைவாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்பீடாக வளைவில் அடிச்சிங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த கைப்பகுதி கொஞ்சம் மாறிடும். எப்போவுமே கையிலன்னு இல்லை, எந்த இடத்துலையுமே வந்து நேராக அடிக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வளைவில் அடிக்கும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் மெதுவாக அடித்தா தான் அந்த ஒரு அரை நிமிஷம் வந்து நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால் வந்து அந்த நீடில் வந்து கொஞ்சம் நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் திருப்புங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் தையல். அது மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச்சிங் வந்து
அந்த துணியில் தையல் போடுற வந்து பாந்தளவு தையல் போடுங்க. நம்மளோட வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் பாந்தளவு தையல் தான் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ பாருங்கள், நம்ம தச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து சைடில் ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்த திருப்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ இதுக்குள்ளே தான் வந்து நம்ம நெட் கிளாத் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ அதை வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த நம்ம சாரீ கலர்லேயே நான் வந்து நெட் கிளாத் எடுத்திருக்கேன். இதை வந்து கரெக்டாக வந்து இது மேலே அப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சும்மா ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு கூட இருக்கிற மாதிரி கூட நம்ம கட் பண்ணிக்கிறோம். நம்ம போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மீதி இருக்க பிசரை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நம்ம எப்படி மடித்து நீட்டாக அடிக்கிறதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் கண்டிப்பாக போட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஆரி போடுறதுக்கு தான் ரெடி பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அந்த வலையை வந்து கரெக்டாக 1.5 இன்ச்சு கூட இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இப்படி பேக் சைடு திருப்பிட்டு எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி கரெக்டாக வந்து 4 பக்கம் ஒரே அளவு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அது மாதிரி தைக்கும்போது பார்த்திங்கன்னா லூஸ் இருக்கக்கூடாது. அதாவது நம்மளோட நெட்டு கிளாத் வந்து லூஸ் இருக்கக்கூடாது. கரெக்டாக வந்து நீவி விட்டுட்டு நான் அந்த லூஸ் இல்லாத அளவுக்கு அந்த முனியில் தையல் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் பார்த்திங்களா, மடித்து அந்த தையல் மேலேயே வந்து ஒரு தையலை வந்து போட்டுக்கோங்க. அது மாதிரி வந்து லேசாக அப்படி இழுத்து விட்டுக்கிட்டு இந்த லூஸ் கொடுக்காத அளவுக்கு கரெக்டாக வந்து இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆரி போடும்போது உங்களுக்கு நெட் கிளாத் வந்து கொஞ்சம் இழுத்து கரெக்டாக இருக்கும். லூஸ் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆரி போடுறதுக்கு வராதுன்ற விட இல்லை, உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் ஒரு மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம பாசியெல்லாம் தைச்சதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா டைட்டாக வச்சாச்சு. இப்போ இதை வந்து ஃப்ரேமில் நான் எப்படி மாட்டுறேன்னு பாருங்கள். இப்போ ஃப்ரேமில் வந்து கீழே வந்து நமக்கு துணி எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, எனக்கு வந்து பெரிய ஃப்ரேம்ன்றனால கீழே வந்து துணி பத்தாது. அதனால் வந்து கொஞ்சம் துணி கொடுத்துக்கிட்டேன். இப்போ மேலே பாருங்கள், கரெக்டாக அந்த வளைவு வந்து மேலே வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மேலே வர்ற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஆரி போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பேடில் வந்து அந்த ஃப்ரேமில் மாட்டும்போது கீழ்ப்பகுதியாக வரும்போது நமக்கு தைக்கிறதுக்கும் நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து அதாவது நம்ம நெட் கிளாத் வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரி போடும்போது அதில் ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இப்போ வந்து நம்ம வெளியில் கொடுத்து வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த நம்ம ஒரு மெஷர் கொடுக்குறோமோ அந்த இதுக்குள்ளே தச்சு தருவாங்க. அதில் வந்து நமக்கு ஃப்ரேமில் இழுக்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா துணி வந்து ஒன்று சுருங்கும், கண்டிப்பாக வந்து சுருங்க தான் செய்யும். அப்படி வந்து அப்போ வந்து நமக்கு மெஷர் கரெக்டான அளவு தெரியாது. அப்போ நம்ம திருப்பி அந்த நெட்டை வாங்கி நம்ம உள்ளுக்க வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து கழுத்தோட அளவு வந்து மாறுபட்டுரும். அதனால் வந்து நம்மளே வந்து ஆரி போட்டு தைக்கிறதுனால இந்த மெத்தடை யூஸ் பண்ணோம்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதாவது நம்ம ஆரி போட்டதுக்கப்புறம் வச்சு தைக்கிறத விட நம்ம இந்த மாதிரி நெட் கிளாத்தை ஜாயின் பண்ணிவிட்டு ஆரி போடுறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிச்சு. ஆனால் நம்ம வந்து ஆரி நம்ம வெளியில் தான் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் வேறு வழி இல்லை. நம்ம வந்து அந்த அவங்க போட்டு கொடுக்குற அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்ம நெக்கு வந்து ரெடி பண்ணி ஆகணும். இதை நானே போடுறதுனால எனக்கு சிம்பிளாக ஈஸியாக இருந்துச்சு. நான் வந்து அடுத்து எப்படி ஆரி போடுறேன்றதை நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். அடுத்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.